ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். விசேஷமாக அநேக நாட்களாக என்னுடைய காதுகளிலே ஒரு வார்த்தையை திரும்ப 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 நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு வார்த்தையை நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அந்த டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை. டிப்ரெஷன் யாரை கேட்டாலுமே இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகுது, எனக்கு ரொம்ப கோபமாக வருது. அப்போது இந்த டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை இந்த கொரோனாவுக்கு அந்த பக்கம் அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படின்னா அந்த டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சகல நோய்களுக்கும் ஆண்டவர் மருந்தை வைத்திருக்கிறார். சகலவற்றுக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றுக்கும் ஆன்சர் ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வேதத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மளை அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். பாருங்கள், நம்முடைய உடம்பில் இருக்கிற நிறைய அவயவங்கள் நம்ம யாருமே ஆப்ரேட் பண்ணலை. ஆனால் அதுவே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அதுவே ஆப்ரேட் ஆகுது. ஆண்டவர் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்முடைய சரீரத்தை கர்த்தர் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். நம்முடைய இரத்த ஓட்டங்கள் சீராய் அமைகிறது, நம்முடைய கண்களில் பார்வை நமக்கு சரியாய். அப்போது ஆண்டவர் நம்மளை டிசைன் பண்ணும்போதே நம்முடைய அவயவங்கள் தன்னை போல ஓடுகிற அளவிற்கு அவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கிற அந்த தேவன் இந்த உலகத்திலே எந்த விதமான காரியத்திற்கும் ஆன்சரை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இந்த டிப்ரெஷன் அப்படின்ற இந்த கேட்டகரிக்கு போயிட்டீங்கன்னா, அப்படின்னா இந்த மன அழுத்தம் என்கிற ஒன்றுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே அவர்களுக்கு மெடிசன் இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், அது விக்ரஸ் ஆகாமல் இருக்கிறதற்கான மெடிசன் இருக்குது. ஆனால் இந்த டிப்ரெஷன் இல்லைன்னா இந்த மன அழுத்தத்தை 100% க்யூர் பண்ணுற அளவிற்கு இன்னும் மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கப்படவில்லை. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பல நோய்களுக்கு இன்னும் அதை முழுக்க தீர்க்கிற அளவிற்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதில் மிக முக்கியமான ஒரு வியாதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனை சில நேரத்தில் டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ணி, அதுவும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளை எழும்ப விடாமல், நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம செயல்பட விடாமல், இந்த டிப்ரெஷன் மாத்திரையை சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த டிப்ரெஷன் மாத்திரை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை இறுக்கி ஒரு கயிறில் கட்டுறது மாதிரி இருக்கும். ஒரே கட்டி போடும். நீங்கள் இந்த டிப்ரெஷன் மாத்திரையை சாப்பிட்டு காலையில் எந்திரிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த வாயை திறக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளை திறக்கணும். ஏன்னா அந்த நரம்புகளை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அப்படியே இழுத்து அப்படியே பிடிச்சிக்கும். அப்படி தான் ஒரு மனுஷனுடைய டிப்ரெஷனை பாருங்கள், நிறைய பேர் டிப்ரெஷன் அதிகமாகி, மன அழுத்தம் அதிகமாகி, ரொம்ப கோவப்பட்டு அடித்து உடைக்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா மெடிசன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ஒன்று அவங்க தூங்கிடுவாங்க, இல்லைன்னா அவங்களால அவங்களுடைய உடம்பை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. இந்த ட்ரீட்மெண்ட்டு தான் இருக்குது. நான் டிப்ரெஷனுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது ஒரு சைக்காலஜிக் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நான் எதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, நம்ம போய் இந்த டிப்ரெஷனுக்காக சைக்காலஜிக்கலாக நம்ம மாத்திரை சாப்பிட்றோமே அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போ அந்த டாக்டர் இடத்துல நான் கேட்டது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாத்திரையை கண்டிப்பாக நான் எத்தனை நாள் சாப்பிடணும், எத்தனை மாதம் சாப்பிட்டா, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு டோஸ் இருக்குது, இந்த டோஸை இவ்வளோ சாப்பிட்டா சரியாகுவாங்க. இந்த டிப்ரெஷனுக்கு சாப்பிட்ற எவ்வளோ நாள் சாப்பிடணும் போது அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, நீ எதுக்கு இப்போவே மாத்திரையை நிறுத்துறதை குறித்து நீ யோசிக்கிற, எதுக்கு யோசிக்கணும்? இந்த மாத்திரை அப்படின்னு சொல்கிறது ஒரு டைம் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டா திரும்ப அதை நிறுத்துறது அப்படின்னு சொல்கிறது உன் கையில் தான் இருக்குது. அதை அவ்வளோ சீக்கிரமாக நிறுத்த முடியாது. இது பிபி சுகர் மாதிரி தான். இந்த பிபி மாத்திரை கண்டிப்பாக அது வந்தால் போட்டுகிட்டே இருக்கணும், சுகர் ஒரு மனுஷனுக்கு வந்தால் போட்டுகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீ நினச்சிட்டு போய, நீ ஏன் இது ஒரு பெரிய விஷயமா நீ எடுத்துக்கிற அப்படின்னா அந்த டாக்டர். ஆக மொத்தத்தில் அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், டிப்ரெஷன் அப்படின்ற ஒன்றுக்கு ஒரு மெடிசன்
மெடிசன் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்றத நான் சொல்ல வரல. ஆனால் அந்த மெடிசன் வந்து அந்த வியாதியிலிருந்து 100% க்யூர் பண்ணோம், அந்த மனுஷனுடைய டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு எந்த டாக்டர்ஸுமே கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதுவும் இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிப்ரெஷன் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கேள்விப்படுவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடுகளில் கிட்டத்தட்ட 80% வீடு, 80% வாலிபர்கள் அவர்கள் மத்தியிலே பேசப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு டிப்ரெஷன், எனக்கு ட்ரிகராக இருக்குது, எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்னை கொஞ்ச நேரம் விடுங்களே, எனக்கு ஏன் இந்த உலகத்தில் வாழலான் இருக்குது, பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு இருக்குது, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு சாப்பிட தோணல, எனக்கு அந்த வேலைகள் எல்லாம் செய்ய தோணல. இந்த வார்த்தைகளை வந்து சமீப காலமாய் நம்ம வந்து கேள்விப்படுகிறோம். நம்முடைய ஊர்ல பொதுவாக வந்து தமிழ்நாடு இந்தியா இந்த மாதிரி இடங்களில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டிப்ரெஷனுக்காக, மன அழுத்தத்துக்காக மருந்து சாப்பிட்றத வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைப்போம். யாராவது ஒருத்தர் சைக்காலஜிக்கு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கன்னா நமக்கு என்ன கேட்போம்னா, நான் என்ன பைத்தியக்காரனா, இந்த டிப்ரெஷன் டாக்டர்கிட்ட வா, உன்னை ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா நான் என்ன பைத்தியக்காரனா? அப்போ நிறைய பேர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கூட நிறைய பேர் விரும்புறதில்லை. ஆனால் நீங்கள் மேலை நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிப்ரெஷன் அப்படின்றது வந்து காமனான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் படிப்பாங்க, அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படிப்பாங்க. என்னென்னா நியூரோலஜிஸ்ட் படிப்பாங்க, அப்புறம் வந்து டென்டல் தனியாக படிப்பாங்க, அப்புறம் கண்ணுக்கு தனியாக படிப்பாங்க, இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஹார்ட்டுக்கு தனியாக படிப்பாங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் தனித்தனி சப்ஜெக்ட் எடுத்து படிப்பாங்க. ஆனால் மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்ற அந்த டோனில் படிக்கிறவங்க அதுக்கான டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் குறைவாக இருப்பாங்க. ஆனால் சமீப காலமாகி இனி நம்முடைய தேசத்திலே, நம்முடைய ஊரில் கூட அதிகமான இடத்துல நீங்கள் என்ன கிளினிக் பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த டிப்ரெஷன், இந்த மன அழுத்தத்துக்குரிய டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனுடைய நோயாளிகள் வந்து ரொம்ப அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்பாகவே என்னுடைய இருதயத்தில் வந்து ஒரு பெரிய பாரத்தை வச்சுட்டே இருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து இந்த டிப்ரெஷனுக்குள்ளே கடந்து போகும்போது எனக்கு வந்து அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு முழுக்க ஆண்டவர் ஒருத்தர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். யாருக்குமே புரியல. பொதுவாகவே இந்த டிப்ரெஷனில் இருக்கிற யாராவது ஒருத்தரிடத்துல போய் எனக்கு யோசனை வந்துட்டே இருக்கானே அப்படின்னு சொன்னால், நீ எதுக்கு யோசிக்கிற, எதுக்கு யோசிக்கணும், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன இல்லை, சும்மா உட்காந்து நீ சாப்பிட்டு படிக்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன? அப்போது இந்த டிப்ரெஷனுடைய அனுபவத்திலே கடந்து வராத ஒரு நபருக்கு இந்த டிப்ரெஷனை குறித்து சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அந்த அந்த மன அழுத்தத்தை குறித்து சொன்னால் புரியாது. அவங்க எல்லாம் என்ன சொல்ல தெரியுமா, எதுக்கு பயப்படுற, எதுக்கு பயப்படணும், இப்போ உனக்கு என்ன இல்லை, நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல, நீ எதுக்கு யோசிக்கிற, நான் தான் பக்கத்தில். அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அதே போல் என்னுடைய அந்த பலவீனத்திலிருந்து யாருமே கவுன்சிலிங் கொடுக்க முடியல. எல்லாரும் என்ன வார்த்தையை சொன்னாங்கன்னா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்குதா, உனக்கு என்ன கிறுக்கா, நீ என்ன எதுக்கு இப்படி யோசிச்சு உட்காந்துருக்கிற, உனக்கு என்ன இப்போ பொண்டாட்டியா பிள்ளைகளா, இல்லைன்னா உனக்கு என்ன இதுவாக இருக்கா, நீ எதுக்கு இப்படி யோசிச்சு இருக்கிற அப்படின்னு தான் எல்லாரும் என்னை திட்டுனாங்க. ஆனால் என்னுடைய நிலைமையை யாருக்குமே புரிய வைக்க முடியல. ஆனால் கர்த்தரே கற்றுக் கொடுத்து அதிலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு நிறைய டிப்ரெஷனில் இருக்கிற நிறைய பேர் என்னை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களோட பேசியிருக்கிறேன். அவங்களோட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாருமே புரிஞ்சுக்கல பாஸ்டர், ஆனால் எங்கள் லைஃப்லேயே வந்து எங்களை வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இல்லை, உங்களுடைய அதே அனுபவத்தில் நான் கடந்து வந்ததுனால தான் எனக்கு புரியுது. அவங்க நிறைய பேர் அந்த அனுபவத்தில் வராதனால அவங்களுக்கு புரியல, அதனால் நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு நிறைய பேரை அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் வந்து ஒரு கருவியாய் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ நான் அடிக்கடி என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னால், அந்த பாதையில் ஏன் ஆண்டவரே என்னை அனுமதித்து? ஏன்னா எல்லா வாலிபர்களும் சந்தோஷமாக இருக்கும்போது நான் சந்தோஷமாக இல்லை, எல்லா வாலிபர்களும் கொரட்டை விட்டு தூங்கும்போது நான் தூங்கலை, எல்லா வாலிபர்களும் நல்லா உடுத்தும் போது நான் நல்லா உடுத்தலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு யோசித்தேன். ஆனால் இன்னைக்கு நான் நம்புகிறேன், ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த மாதிரி நிறைய பேரை அதிலிருந்து விடுதலையாக்கத்தான் அந்த பாதையிலே கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் வந்து உங்களை எந்த பாதையில் நடத்தினாலும் அந்த பாதையை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க.
அந்த பாதையை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. அந்த பாதை யாருக்குமே வரல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்திருக்குன்னு நினச்சி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அந்த பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்துவாரானால் அப்படிப்பட்ட பாதையிலே பிரயாணம் பண்ணுகிற ஆயிரக்கணக்கான பேரை உங்கள் மூலமாக ஆண்டவர் வெளியே கொண்டு வர போகிறார். உங்கள் மூலமாக கர்த்தர் தொட போகிறார். அதற்காக தான் ஆண்டவர் அந்த பாதையிலே சில பாதைகளிலே நடத்தவே மாட்டார். அதைத்தான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி திரிந்தேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதனால ஆண்டவர் உங்களை நடத்துகிற எல்லா பாதைகளும் சாட்சிகளுக்காக தான், சாட்சிகளுக்காக தான், நன்மைகளுக்காக தான். அதை கடந்து போகிறதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை கடந்து போகிறதற்கு வருத்தமாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, யாரும் கடவாத பாதையை நான் உன்னை கடக்க பண்ணுவேன். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை எப்படி கடக்க பண்ணுவார்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாதை கிடையாது, எல்லாரும் கடந்து போன பாதை கிடையாது. எல்லாரும் கடந்து போன பாதை அப்படின்னா அவங்க ரொம்ப ஈஸியாக நம்மிடத்துல சொல்லி கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் தேவனால் பயன்படுத்த போகிற பிள்ளை உங்களை ஒரு புதிய, யாருமே அனுபவிக்காத, யாருமே கடந்து போகாத ஒரு பாதையில் ஆண்டவர் உங்களை டிராவல் பண்ண வைக்கிறாருன்னா நான் நம்புறேன், ஆண்டவர் அந்த பாதையிலே உங்களை நடத்தி அப்படி நடக்கிற அநேகம் பேரை உங்கள் மூலமாய் கர்த்தர் தொட போகிறார். உங்கள் மூலமாய் கர்த்தர் மீட்டெடுக்க போகிறார். ஆண்டவர் நமக்கு நடத்துகிற பாதைகள் நிச்சயமாகவே நன்றாக இருக்கும். ஏமாந்து போனீங்களா, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அந்த பாதையில் நடத்தி இருக்கிறார். ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டீர்களா, வியாதியோடு இருக்கிறீர்களா, தேவன் உங்களை நடத்துகிற பாதை இன்னைக்கு கடினமாக இருந்தாலும் ஒரு நாள் எப்படி இருக்கும்னா சாட்சியாய் அமையும். ஒரு நாள் அதை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், இந்த பாதையிலெல்லாம் ஆண்டவர் என்னை நடத்தி மகிமையாய் நடத்தி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த பாதையில் நடத்தினதுனால தான் இன்னைக்கு நிறைய வார்த்தைகள், நிறைய பேர் இப்படி ஜெபம் பண்ண வர்றதுனால எனக்கு ரொம்ப நாளாக நான் அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆண்டவரே இந்த டிப்ரெஷனை குறித்து ஒரு வெளிப்பாடு வேணும், அதற்காக நான் ஜெபம் பண்ணணும், அதற்காக நிறைய பேருக்கு அதை சொல்லி அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு கைடன்ஸ் ஆண்டவர் தந்தார். அதனால் இது எத்தனை வாரங்கள் தொடர்ந்து இந்த டிப்ரெஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன், சீக்கிரமாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட மன அழுத்தத்திலே இருக்கிற அநேகம் பேரை கர்த்தர் இந்த ஜெபத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி சுயாதீனமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ ஆண்டவர் ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக.